அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. யாருடைய வாழ்க்கையில் முக்கியமான கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ, கடன் தொல்லையானது நம்மளை விட்டு முழுமையாக நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ, பணம் கை நிறையா சேரணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இதே மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமான் அருளால் அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி வளமான வாழ்க்கை அமையும். சரி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரி மாதத்தின் 8ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 24ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் அதே போல் குபேரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இதை ஒரு பணவசிய நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த நாளில் பணம் சேர்வதற்கும் நகை சேர்வதற்கும் நம்ம ஒரு சில வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் செய்யும்போது அது நமக்கு கைமேல் பலன் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு காலை 11:24 மேலே மார்கழி மாதத்திற்குண்டான தேய்பிறை சஷ்டி திதியானது தொடங்குதுங்க. இது பார்த்திங்கன்னா நாளை காலை 11:43 வரைக்கும் இருக்குது. பொதுவாக சஷ்டி திதி அன்னைக்கு மாலை நேரத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது, மேலும் விரதம் இருக்கிறவங்க படையலிட்டு வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் செய்வீங்க. நீங்கள் எப்பவும் முருகப்பெருமானுக்கு என்னென்னவெல்லாம் பண்ணுவீங்களோ அது ரெகுலராக பண்ணுங்கள். கூடவே இந்த ஒரு பரிகாரத்தையும் இன்றைக்கி திதி தொடங்கினதுக்கு அப்புறமா, அதாவது 11:24 மேலே நீங்கள் செய்கிறது நல்லது. இந்த ஒரு பரிகாரத்தை ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இன்றைக்கி நமக்கு ராகு காலங்கிறது மதியம் 1:30லேருந்து 3, அந்த நேரத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. யமகண்டம் காலையிலேயே முடிஞ்சிருச்சு. இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு வெற்றிலை தேவைப்படுது. நீங்கள் கடையில் வாங்கிக்கிற மாதிரி இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வீட்டில் கொடி வச்சுருக்கிறீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் பறிச்சுக்கோங்க. இதை சுத்தமான தண்ணீரில் நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 ரூபாய் காசு தேவைப்படுது. உங்களுக்கு நேற்றைய பதிவில் கூட நான் சொல்லியிருந்தேன், அதாவது வியாழக்கிழமை புதன்கிழமை இந்த 2 நாள்லேயும் நீங்கள் பரிகாரம் செய்கிறதுக்கு காசு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது 5 ரூபாய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அது குபேரவசியம் மிகுந்தது, அதிகப்படியான பணவரவை இருக்கும் அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கும் நான் 5 ரூபாய் எடுத்துக்க சொல்கிறேன். அடுத்து கொஞ்சம் நமக்கு கல்லுப்பு தேவைப்படுது. இந்த கல்லுப்பு நம்மளுடைய கஷ்டங்கள், கடன் பிரச்சனை, எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையுமே போக்கக்கூடியது. இதை எடுத்துக்கோங்க. இது புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருக்கிறீங்கன்னா அதிலிருந்து எடுத்துக்கோங்க. அல்லது பூஜை அறையில் பரிகாரத்துக்குனே தனி உப்பு பாக்கெட் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு இப்படி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதிலிருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா சமையலறையில் நம்ம பயன்படுத்துறது சில சமயம் அசைவ சமையலுக்கும் அதில் தான் கைவிட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பரிகாரத்துக்கு அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் தனியாக நான் சமையலுக்குன்ட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்குவேன், அதை தான் நான் எடுத்துக்குவேன், அந்த அசைவம் செய்கிற அன்றைக்கி இந்த ஜாடியிலேருந்து எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாடி உப்பையே எடுத்துக்கலாம். சும்மா ஒரு இவ்வளோ எடுத்தீங்க அப்படின்னா போதும். வலது கையால் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க, சரிங்களா? அடுத்து எண்ணி நமக்கு 6 மிளகு தேவைப்படுது. நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய கிழமையாகட்டும் திதியாகட்டும் அந்த நாளில் மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா முருகப்பெருமான் இருந்த விரதத்திலே முக்கியமானதுன்னு பார்க்கும்போது அந்த மிளகு விரதத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் நிறைய போர் புரிவதற்காக தவம் இருந்து விரதம் இருந்து நிறைய வரம் வாங்கியிருக்கிறார் அவங்க அன்னைக்கிட்ட இருந்தே. இருந்தாலும் அந்த மிளகு விரதம் தான் சூரபதுமனை அழிப்பதற்கு உதவியாக இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் அந்த அரக்கன் போல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை அழிப்பதற்காகத்தான் நாம் இந்த மிளகு பயன்படுத்துகிறோம். முருகனுக்கு உரிய எண் 6. அதே போல் சஷ்டி திதிங்கிறதும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 6வது திதி. இந்த காரணத்தில் நாம் 6ங்கிற மிளகு எடுத்துக்கிறோம். இதை நீங்கள் புதுசாக வாங்க தேவையில்லை, வீட்டில் இருக்கிறதே எடுத்துக்கோங்க. அடுத்து துளி அளவுக்கு நமக்கு மஞ்சள் தூள் தேவைப்படுது. இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது குரு பகவானின் அம்சமாக பார்க்கப்படுது. அதனால் இதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்த்து ஃபேஸிங், வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை சுத்தமாக இருக்கிறவங்க தான் செய்யணுமா, பீரியட்ஸில் இருக்கிறவங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பீரியட்ஸில் இருக்கிறவங்க பூஜை அறையில் உட்காந்து செய்ய முடியாது. அதனால் நீங்கள் ஹாலில் உட்காந்து செஞ்சுக்கோங்க. சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் உட்காந்து செய்யுங்க. ஆனால்
எங்கே உட்காந்தாலும் வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும். இப்போ அந்த க்ளீன் பண்ணி வச்ச அந்த வெற்றிலையை வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு அந்த 5 ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு வச்சுருங்க. அதுக்கு மேலே இந்த மஞ்சள் தூள் எடுத்தோம் இல்லையா, அதை வந்துட்டு வச்சுருங்க. இப்போ அதுக்கு மேலே கல்லுப்பு, அது கூட 6 மிளகு, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திக்கோங்க. இந்த ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு சக்தி உண்டு. இந்த வெற்றிலை அப்படிங்கிறது எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் சஷ்டி திதி அன்னைக்கு நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவதை வழக்கமாக வச்சுருப்போம். ஏன்னா வெற்றிலைக்கும் சஷ்டிக்கும் அவ்வளவு தொடர்பு வந்து உண்டு. அடுத்து 5 ரூபாய் காசு குபேரவசியம் உண்டாவதற்காக பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா இந்த சஷ்டி திதியை வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இதை நம்ம குபேர சஷ்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வேணுங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம வச்சுருக்கோம். அடுத்து நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி அடையணும். அதே போல் தடை இல்லாமல் எல்லாமே நடக்கணும். சுபகாரியங்கள் கூட தடை இல்லாமல் நம்ம ஒரு பேச்சுவார்த்தை எடுக்கிறங்கும் போது சுமூகமாக நடக்கணுங்கும் போது குருவுடைய அருள் நமக்கு வேணும். அதுக்காக தான் மஞ்சள் தூள் வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி துஷ்ட சக்திகளை நீக்கணும், எதிர்மறை எண்ணங்களை தடுக்கணும், கஷ்டங்களை போக்கணுங்கும் போது கல்லுப்பு இங்கே இடம் பிடிக்குது. அதே போல் மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை, கடன் பிரச்சனை நீக்கக்கூடிய தன்மை, நோயை நீக்கக்கூடிய தன்மைன்னு எல்லா சக்தியுமே உண்டு. அதனால இதை வச்சுருக்கோம். பார்த்திங்களா, ஒவ்வொரு பொருளுமே தனித்தனி சிறப்பு கொண்டதாக இருக்குது. இங்கே எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறதுனால இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தியாச்சு இல்லையா, இப்போ இதை வந்து மடிச்சுக்கோங்க. அதாவது இந்த பொருட்கள் கீழே விழுகாத மாதிரி வெற்றிலை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு வெள்ளை நிற நூலாலேயோ அல்லது மஞ்சள் நூலாலேயோ நல்லா வந்து கட்டிட்டு ஒரு 6 முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த வெற்றிலை முடிச்சு வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கோங்க. முதுகுத்தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்களுடைய இடது தொடையில், அதாவது லெஃப்ட் அந்த தைஸில் வந்துட்டு இந்த கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி வலது கை கொண்டு மூடிக்கிட்டு சங்கல்பம் எடுங்க. என்ன கோரிக்கையை நிறைவேறுவதற்காக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்கிறத சொல்லுங்கள். கடன் தீரணும், கஷ்டம் நீங்கணும், பணம் சேரணும், திருமணம் வந்து தடையாயிட்டே இருக்குது, நல்லபடியாக நடக்கணும், இந்த மாதிரி கோரிக்கைகளை நீங்கள் முன்வைங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் இந்த முடிச்சிருக்கணும், ரைட் ஹேண்டு கொண்டு மூடிக்கணும். உங்களுடைய இடது தொடையில் லெஃப்ட் தைஸில் இதை வச்சு முதுகுத்தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த சங்கல்பத்தை வந்து நீங்கள் எடுக்கணும். ஆத்மார்த்தமாக முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க. இந்த சமயத்தில் முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லலாம். இல்லைனா ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்ட்டு கூட நீங்கள் சொல்லலாம். இல்லைனா ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். பீரியட்ஸ் டைமில் இந்த மந்திரத்தை சொல்லலாமான்னு கேட்டால் தாராளமாக சொல்லலாம். அசைவம் சாப்பிட்ருந்தா மட்டும் மந்திரம் சொல்ல வேண்டாம், வெறும் பரிகாரம் மட்டும் செஞ்சிங்கன்னா போதும். இப்போ இதை நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்கும் போது பூஜை அறையில் வச்சுருங்க. பீரியட்ஸில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கிட்டேயோ கணவர்கிட்டையோ கொடுத்து இதை பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்துக்கிட்ட வந்து வச்சுருங்க. ஒரு 15 நாள் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். 15 நாள் கழித்து நமக்கு வந்து வளர்பிறை சஷ்டி திதி வரும். அது பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை நாளில் வரும். அந்த சனிக்கிழமை நாளில் இந்த 5 ரூபாய் நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லைனா கோவில் உண்டியலில் போடுறதுக்கு வச்சுக்கோங்க. மற்ற இந்த பொருட்களை வீட்டுக்கு பக்கத்தில் ஓடுகின்ற நீர்நிலைகள் இருந்ததுன்னா அதில் வந்து விட்டுருங்க. இல்லைன்னா எங்கேயாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு போட்டு விட்டுருங்க. இவ்வளவுதான் பரிகாரம். நீங்கள் என்ன கோரிக்கை முன் வச்சிங்களோ அது இந்த 15 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக வந்து நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.